கரூரில் மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற அம்மா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ரொக்க பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மாவட்ட இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 70க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட நிலையில் இந்த போட்டியை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியின் நிறைவில் முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு 20,000, 10,000, 7,000 ரூபாய் என முறையே ரொக்க பரிசுகளை முன்னாள் அமைச்சர் வழங்கி பாராட்டினார். கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மீனம்பாடியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 850 காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் 350 பேர் கலந்து கொண்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை போட்டி போட்டுக் கொண்டு மடக்கி பிடித்த வீரர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் மாரிமுத்து என்பவர் காலை குத்தியதில் பலத்த காயம் அடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் மதுபான கடை அருகே நின்று கொண்டிருந்த காருக்குள் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல மணி நேரம் நின்று கொண்டிருந்த காரை சந்தேகத்தின் அடிப்படையில் திறந்து பார்த்தபோது ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருந்துள்ளார். விசாரணையில் அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்மாறன் என்பதும் 10 நாட்களுக்கு முன் சைதாப்பேட்டை வந்து உறவினர் வீட்டில் தங்கி வாடகை கார் ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் அரசு மதுக்கடைகளை திறந்து வைத்து மக்களை குடிகாரர்களாக மாற்றிக் கொண்டிருப்பதே இது போன்ற உயிரிழப்பிற்கு காரணம் என கூறப்படுகிறது.